வணக்கம் பாலமுருகன். கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. 1ஆம் நம்பர் குப்பை தொட்டியா எடுத்து வச்சிருக்கு. அப்படி இந்த பார்ப்பன அடிமை, பார்ப்பன ஜால்ரா, பாப்பானுக்கு பல்லக்கு தூக்கக்கூடிய இந்த சூத்திரம் முண்டமா இருக்கக்கூடிய இந்த சங்கருங்கிற ஒரு டைரக்டர் தன்னுடைய பார்ப்பன லாபி, அதாவது ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு கடைசியா போன இந்தியன் 2 வந்திருக்கக்கூடிய படம் வரைக்கும் இந்த என்ன சொல்றது சூத்திரர்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் தான் மிக மோசமானவர்கள், பார்ப்பானா இருக்கிறவன் எல்லாருமே நல்லவன் அப்படின்னே படம் எடுத்துட்டு வந்து அதுல கழுத தேஞ்சு கட்டரம்பாய் இருக்கக்கூடிய கதையா இப்போ ஒரு படத்தை கொடுத்துட்டு கொண்டு வந்து விட்டு இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பேன் இண்டியா மூவியா வந்து கலெக்ஷன் எல்லாம் அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கலட்டிக்கிட்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. படம் என்ன சொல்றது சாதாரண தோல்வியில இல்ல, பட்டு தோல்வி, அட்ட பாடல் தோல்வியில இந்த படம் முடிஞ்சிருக்கு. இது சம்பந்தமான நம்மளுடைய பார்வை என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய காலகட்டம்ங்கிறது வந்து பன்முக தன்மையானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம அது சம்பந்தமான நிறைய சினிமா சம்பந்தமான புரிதல் வந்துட்டு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாலு மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆக சிறந்த ஒரு படைப்பாளிகள். இந்த இடத்துல வந்துட்டு பாரதி ராஜா மற்றும் பாலச்சந்தர் இவங்களை வந்து நம்ம ஏன் சேர்க்கலைன்னு கேட்டீங்கன்னா, பாலச்சந்தருடைய அவருடைய சினிமா அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது போலி மாய யதார்த்தவாதமா அவருடைய படங்கள் இருக்கும். அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பன லாபி தான் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பாரதி ராஜா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா முழுமையான கிராம யதார்த்தவாதத்தை வந்து கையில் எடுத்து அவருடைய காலகட்டத்துல படமா கொடுத்தாங்க. ஆனா இந்த படங்கள் எதற்கு வந்துட்டு நீட்சி, அதாவது கண்டினியூ ஆகாம போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு பீரியட். இப்போ வந்துகிட்டு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பயங்கரமா உண்டாகி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுடைய கனெக்டிவிட்டி பாத்தீங்கல்ல, அறிவு வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. உதாரணத்துக்கு பச்சை குழந்தை, விவரம் தெரியக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு செல்போன் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்போது இன்னும் கிராம தன்மையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலை வந்துகிட்டு ஒரு யதார்த்தமான படைப்பா நம்மளால காட்ட முடியாது. ஏன்னா அந்த படைப்புகளை தாண்டி விஞ்ஞான வளர்ச்சி உருவாகிடுச்சு. அதனால பாரதி ராஜா படங்கள் எல்லாம் ஈடுபடாம போயிடுச்சு. இதே பாலச்சந்தருடைய படங்கள் கேமரா ஆங்கிள் அப்படி இப்படி எல்லாம் வைக்கக்கூடிய சூழ்நிலையில பார்ப்பன கலாச்சார அமைப்புகளை வந்துகிட்டு ஒரு படமா நம்ம ஒரு சினிமா காட்சியில போலி மாய யதார்த்தவாதத்தை கொடுக்கும் போதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியலிசத்தை வந்து பயங்கரமா கிழிச்சு தொங்க விடவும் பாலச்சந்தரோடைய பீரியடும் முடிஞ்சு போச்சு. சோ இப்ப இருக்கக்கூடிய 2 பேருடைய அந்த என்ன சொல்ற ரியலிஸ்ட், அதாவது மகேந்திரன் மற்றும் பாலுமேந்திராவுடைய படங்கள்ல அந்த வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எப்பவுமே தன்னை வந்து ஒரு சூப்பரா தன்னுடைய சுப்பீரியரா எந்த இடத்துலயுமே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான எளிய மனிதர்களாக வாழக்கூடிய கேரக்டரா படைச்சனால்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளுடைய மக்களுடைய ஆழ்மனத்துல பதிந்திருக்கு. உதாரணத்துக்கு வீடு படத்தோடைய ரீமிக்ஸ் அந்த மியூசிக் வந்து இப்போ பயங்கரமா வைரலாகி போயிட்டு இருக்கு. அந்த வீடு படம் அந்த காலகட்டத்துல 88 89 நான்லாம் கொடுத்து நாங்க அந்த படத்தை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த படத்தோடைய கொண்டாட்டம் சாதாரணமான எளிய மனிதனுக்கு அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. அவன் அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு வழியை வந்து இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறாங்கன்னா காலம் கடந்து நிற்கக்கூடிய அந்த படைப்பின் வலிமை எந்த அளவுக்குங்கிறது தான் முக்கியமானது. அதன் அடிப்படையில இந்த சங்கருங்கிற ஒரு டைரக்டர் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் பண்ண பெரிய ஆபத்தான கருத்திகள் அந்த வச்சிருந்தா ஜென்டில்மேன்ங்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனுக்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு, 100 ஆண்டு வரலாறு இங்க இருக்கு. அந்த வரலாறின் அடிப்படையில இந்தியாவிலேயே இல்லாத மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் மீது தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செஞ்சுட்டு அந்த ரிசர்வேஷனை எதுவுமே பண்ண முடியாது, அது தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதோட யார் வந்து கம்பேர் பண்ணாங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கக்கூடிய அளவிற்கான வளர்ச்சியும் அதற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் நிறைந்த மாநிலம் இன்னைக்கு அதை நம்ம பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ரிசர்வேஷனை அடித்து காலி பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்ப்பானுடைய லட்சியமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த பார்ப்பான்கள் எல்லாமே வந்துட்டு பார்ப்பன அடிமைகளை சூத்திரனை வச்சுக்கிட்டு ஒரு ரிட்டை தாக்கல் பண்ணி அதை அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும்போது இதை கமர்ஷியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்தை வந்துட்டு எடுத்து
பயங்கரமான கலெக்ஷன் அப்படி இந்த சங்கருங்கிற பார்ப்பன அடிமை. சரி, ஓகே, சூப்பரா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து படங்களா இந்த என்ன சொல்றது, ஒரு நாள் முதலமைச்சர் அப்படி இப்படி நிறைய கொடுத்து அவ பெரிய கல்லா கட்டி மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கும் போது தன்னை ஒரு ஹாலிவுட் டைரக்டர் அப்படிங்கிற மனப்போக்கிலேயே இருக்கும் போதுதான் இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற இந்த சாப்பாக்கிறேன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூத்து. இதை இங்க வச்சுட்டு இவனுங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியல, எவன்லாம் இங்க நின்றுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவன் வரானோ அவனை தாராளம் செருப்பு கட்டி அடிக்கலாம். காரணம், ஜாதி இருக்கக்கூடிய நாட்டில் இங்கே சுதந்திரம் எப்படி இருக்கும், எப்படி கிடைக்கும்னு கேட்டார் தந்தை பெரியார். அவர் கேட்டு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு. ஒரு பையன் இன்னும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஜாதி இருக்கக்கூடிய நாட்டில் சுதந்திரம் என்பது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜாதியை தாண்டி வந்தாதான் இந்த ஊழலை ஒழிக்கிறேன், இந்த புடலங்காய் ஒழிக்கிறேங்கிற வரக்கூடிய வாதம் எல்லாம். எவனாவது ஒருவன் ஜாதி சம்பந்தமா கேள்வியை கேட்டால் அந்த இடத்துல நேரடியாக அம்பலப்படுவது பார்ப்பனியம். அந்த பார்ப்பனியத்தை தாங்கி நிற்கக்கூடிய அடியாட்கள் தான் இந்த பார்ப்பனர்கள். அப்போ அவங்க கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்படிங்கிற காலகட்டம் இருக்கும் போது இந்த மாதிரி அடிமைகளை விட்டு இங்க ஜாதின்னு பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது அங்க ஊழல் பேசு அப்படின்னு சொல்லி நேத்திக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் இந்த லாபியை தான் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லாபியை தான் இந்த கையில் எடுத்து ஐஏஎஸ் வெர்சஸ் அரசியல்வாதி எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஐஏஎஸ்னா படிச்சு வரக்கூடிய ஆபீசர்ஸ், அரசு கவர்னன்ஸ் வேற, பாலிட்டி வேற. அந்த கவர்னன்ஸுக்கும் பாலிட்டிக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கவர்னன்ஸ்ங்கிறது அங்க இருந்து யூபிஎஸ்சி படிச்சு செலக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு பெர்மனன்ட் போஸ்ட். அது ஒரு ஒர்க் போஸ்ட். ஆனா மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாநில சுயாட்சி இருக்கு பாத்தீங்களா, இதை இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க 90%, இது 10வது வரைக்கும் இடபிள்யூஎஸ் சொல்லி 10% கொடுத்து பார்ப்பன கும்பல்கள் எல்லாத்தையுமே இங்க உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய சுப்பீரியரை காட்டுறதுக்கான ஒரு படமா தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கான். இந்த படம் அட்ட பிளாப்பா போனதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு. இங்க இருக்கக்கூடிய ஆள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். அவர் படிச்சிருக்கிறாரு, படிக்கல, சின்ன பையனா இருக்கா, பெரியவர், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க படைப்பாளிகளே, தெரிஞ்சுக்கங்க. புதிதாக அரசியல் கட்சியை தோற்றுவிக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்களே, புதிதாக இந்த தமிழ் தேசம் பேசக்கூடிய இந்த அயோக்கிய கும்பல்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சீமானிச கும்பல்கள், இந்த மாதிரி இந்த இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய பொறுக்கிகளே, எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. தமிழன் ஒன்றும் ஏமாந்த சோனகிரி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் கருத்தியலை மிக தெளிவாக கற்று வளர்ந்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்தியலையும் அவன் என்ன பண்றான்னா பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டாம முழுமையாக சிந்திக்கின்றான். அதனால தான் அத்திவரதரை கொண்டுட்டு RSS காரன் இறக்கும் போது இங்க பயங்கரமான கும்பல் தினத்தந்தி போடுறான், தினமலர், தினமணியில போடுறான். 2 கோடி பேர் சந்தித்தார்கள். கடைசி நாள்ல நயன்தாரா விட்டு நல்லா கமர்ஷியல் பண்ணி அடுத்த கட்டத்திலேயே MP எலெக்ஷன் வரும்போது அவ்வளவு வாக்குகளையும் நம்ம வாங்கி அள்ளியெல்லாம் இந்த முறை இருக்குது பிஜேபிக்கு சொல்லி அவனுக்கு போட்ட சதி, அவன் திட்டத்துல அவ்வளவு வண்டியா மண்ணை அள்ளி கொண்டு தமிழக மக்கள் அவங்க பாப்பாங்க தலையில கொட்டி விட்டு போயிட்டாங்க. 40 தொகுதியும் யாருக்கு வந்தது? திமுகவுக்கு வந்தது. ஏன்னா கடவுள் வழிபாடு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்பதை இங்கே திராவிட இயக்கங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக அரசியலுக்கு தாண்டி சமூக சீர்திருத்த இயக்கமாக இங்கே போராட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததன் விளைவாக அவன் தனக்கான அரசியல் யார், தனக்கான அரசியல்வாதி யார், தனக்கான அரசியல் கொள்கை என்னங்கிறத இங்க மிக தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் வடக்க இருக்கக்கூடிய அந்த RSSக்கு புரியவே மாட்டேங்குது. நாம் பக்தி என்கிற போதையை கொண்டுட்டு இவன்ட்ட கொடுத்துட்டோம்னா வடநாடு ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம், தென்னாட்டுல இருக்கிறவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, நாமளும் என்னென்னமோ எடுத்துட்டு வரோங்க. முருகன் முப்பாட்டனை கொண்டு வர, ராமனை கொண்டு வர, சீதையை கொண்டு வர, எல்லாத்தையும் கொண்டு வரான். ஆனா சீதையை செருப்பால் அடிச்சா, ராமனை செருப்பால் அடிச்சா இங்க ஓட்டு போடுறான். அங்க போய் ராம பக்தியை கூட அங்க ஓட்டு போடுறான். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புரியும் போதுதான் அப்புறமேட்டுக்கு நீங்க நிறைய போய் கைக்கூலி கைக்கூலி பசங்க, இந்த மாதிரி சீவன் மாதிரி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவனை கூட்டிட்டு இங்க சைவம், மாலியம், வைணவம் பேச விட்டு அதுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சு பார்க்கலாம்.
என்ன வேலையை நீங்கள் இங்கே செய்ய வருவதற்கான நீங்க வந்தாலும் இங்கே பிள்ளை பிழைக்கவே பிழைக்காதுங்கிறதுக்கு காரணம் இங்க ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையுமே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கம், அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட கருத்தியலை. இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்கே பெரியாரை அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லி வாய் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மேல் பிராஸ்டியூட் இந்த சைமன் வந்துகிட்டு அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு செருப்பால ஊர் அடி வாங்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில பெரியார் திராவிட கழகத்துக்காரங்க வந்துட்டு ஃபுல்லா போய் வீடை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு இங்க பயங்கரமான பஞ்சாயத்து போறதுக்கு காரணம் மான உணர்ச்சி, சுயமரியாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் மான உணர்ச்சியும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுத்தது இங்க திராவிடர் கழகம். அந்த மான உணர்ச்சியும் சுயமரியாதைங்கிறது அனைத்து தளங்களையும் விரிவடைந்திருக்கிறது. அந்த விரிவடைந்ததின் காரணமாகத்தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே அட்ட ஃபிளாப்பா போனதுக்கு காரணம் இதுதான். ஆரம்பிக்கலாம்.